வணக்கம் நண்பர்களே. நீத்தார் பெருமை அப்படிங்கிற பத்தி நம்ம பேசலாம் இருக்காங்க. இது உண்மையாலுமே நிகழ்ந்த கதையா நம்மளுடைய கதைகளை சொல்லப்படுறாங்க. ஜெர்மனி இல்லைங்களா, ஜெர்மனி நாட்டுல நடந்த கதையா சொல்றாங்க. ஜெர்மனி நாட்டுல ஒரு கல்லறை திருநாள். அந்த கல்லறை திருநாள்ல ஒரு நாள் ஒரு மாதா கோயில் முன்னாடி நிறைய பேர் அவங்களுடைய இறந்து போன முன்னோர்களுக்காக அவங்களுக்கு முன்னாடி போய் சாமிகிட்ட போய் அவங்க மாதா கிட்ட போய் வேண்டி அவங்கள நினைச்சு கண்ணு தண்ணி விட்டு பண்ணிட்டு நிறைய பேர் வராங்க. அவங்களுக்காக சேமித்தது காசுல உண்டியல்ல காசு செலுத்திட்டு வராங்க. இத அந்த மாதா கோயில்ல வெளியில உட்கார்ந்துக்கிற ஒரு பிச்சைக்காரன் பாக்குறாரு. அவரு சின்ன வயசுல இருந்தே அந்த ஊர்ல அனாதையா அந்த அனாதையா பிச்சை எடுத்து இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 45 வயது இருக்காரு. அவரு நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே அனாதையா தான் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி யாருமே இல்லை. ஆனா எல்லாருமே நம்ம முன்னோர்களுக்கு எதாக செய்யறாங்களே, நம்ம யாருக்கு செய்யறது அப்படி யோசிக்கிறாரு. அப்போ திடீர்னு ஒரு படிச்சு ஒரு யோசனை வருதுங்க. நம்ம எல்லாருமே அவங்க முன்னோர்களும் செய்யறாங்க. இவங்க எல்லாருமே சாப்பாடு போடுறது நம்ம வளர்ந்தோம். அதனால நம்ம ஒண்ணு செய்யலாம். என்ன பண்ணலாம்னா, இந்த ஊர்ல யாராவது சில பேர் தன்னுடைய அப்பாவுக்கு தன்னுடைய அம்மாவுக்கோ முன்னோர்களுக்கு கல்லறை திருநாளப்போ நினைவு செலுத்தாம இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சார்பா நம்ம செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பழைய பைய தேராரு, சில்லறை காசு இருக்கு, அதுல இருக்கிறது எல்லாமே முழுக்க எடுத்து மாதா கோயில்ல காணிக்கை செலுத்திட்டு அதற்கு பிறகு ஒரு நீண்ட பிரார்த்தனையா, ரொம்ப உருக்கமான பிரார்த்தனையா பண்றாரு. என்ன காரணத்தினாலேயோ எதனாலேயோ என் முன்னோர்கள் சில பேர் முன்னோர்களுக்கு என்னன்னு வழிபாடு செய்யாம விட்டாங்க, அவங்க சார்பா நான் செய்யறேன், அவங்க நல்லபடியா இருக்கணும், நல்ல இறைவனுடைய திருவடியில நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி ரொம்ப அழுது வேண்டிக்கிட்டு அப்படி மெதுவா ஒரு மனம் பாரெல்லாம் போயிடுது. அப்படி மெதுவா வெளில வர்றாரு. வெளியில வரும்பொழுது அப்போ வெள்ளை உடை தரித்த ஒரு மனிதர் வணக்கம்ப்பா அப்படிங்கிறாரு. இவருக்கு முதல்ல அவரை ஒரு வனத்துக்கு செலுத்தின ஒரு வயதானவரை பார்க்கறது ஆச்சரியமா இருக்கு. இது நம்ம கிடையாது, வேற யாராவது இன்னும் கொஞ்சம் கடந்து போறாரு. அந்த சமயத்துல மறுபடியும் தம்பி வணக்கம்பா அப்படின்னு வயதானவர் கூப்பிடுறாரு. உடனே ஐயா என்னையா கூப்பிட்டீங்க அப்படிங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அவரை யாரும் மதிச்சு வணக்கம் சொன்னது கிடையாது. அதனால ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. ஆமாப்பா ஒன்னதான் சொன்னேன், ரொம்ப நன்றிப்பா அப்படிங்க. எனக்கா? நான் ஒரு பிச்சைக்காரங்கயா, நான் நன்றி சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிருக்கேன் நான் அப்படின்ட்டார். இல்ல, நான் செஞ்ச நன்றியை மறக்க மாட்டேன், அதனால நான் சொல்றேன்னு கேளு, நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன், இது குறிப்பிட்ட இந்த ஊர்ல இந்த இடத்துல அந்த முகவரியில இந்த கடிதத்தை சேர்த்திருப்பா நீ அப்படிங்க. ஐயா நீங்க யாரும் தெரியாம யாரையோ சொல்றீங்கய்யா, நான் இருக்கிற ஆள் இல்லைங்க தம்பி, எனக்கு நல்லா தெரியும் தம்பி, அந்த கடிதத்தை எடுத்து அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போயிடு அப்படின்ட்டாங்க. இவரு அந்த ஒரே குழப்பத்துல இந்த கடிதத்தை வாங்கிட்டு மெதுவா போறாரு. போயிட்டு 4 பேர் தாண்டி ஒரு பெரிய பங்களா மாதிரி அமைப்புல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் இவர் போன உடனே அந்த காவலாளி என்னப்பா யார் வேணும் அப்படிங்கிறாங்க. இவரு பெரியவர் கடிதம் கொடுத்துருக்காரு, இந்த கடிதத்தை அங்க போய் அவங்க வீட்டுக்கு முதலாளிகிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரு அப்படிங்கிறாங்க. அவர் பிச்சைக்காரமா என்ன வெள்ளைகள் கிளம்பு அப்படிங்கிறாரு. ஐயா இது நாம பார்த்துட்டு பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சத்தத்தை பார்த்துட்டு உள்ள இருக்கிற முதலாளி யாருப்பா அப்படிங்கிறாரு. ஐயா ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு சொல்றான் அப்படின்னு. சரி லெட்டர் வாங்கிட்டு வா அப்படின்னு நாங்க உள்ள குரல் கொடுக்குறாரு. அது காவலாளி மெதுவும் வாங்கிட்டு போய் அந்த ஐயாட்ட முதலாளிட்ட லெட்டர் கொடுக்குறான். லெட்டரை வாங்கி பிரிச்ச உடனே பார்த்தா அது அவர் தந்தை எழுதின கடிதம். அப்படியே அமைதியா என்னடா ஆச்சரியமா இருக்கு, என்னோட தந்தையோட கையெழுத்து அப்படியே இருக்கு, அவனை உள்ள கூப்பிடு அப்படின்னு காவலாளிட்ட சொல்றாரு. உடனே அவர் உள்ள கூட்டிட்டு வராரு. உள்ள கூட்டினா அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறாரு. தம்பி நான் உன் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு சிரமப்பட்டு உன்னை வளர்த்தேன், என்னுடைய இவ்வளவு பொருள் சேர்க்கையெல்லாம் என் மகன் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய இரவு பகல் பார்க்காம உழைச்சேன். ஆனா நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் கல்லறை திருநாள் அன்னைக்கு நன்றிக்கடன் செலுத்திட்டு போகணும் அப்படின்னு கூட உனக்கு தோணல, எனக்காக இறைவன்கிட்ட ஜெபம் பண்ணணும் கூட உனக்கு தோணல, ஏன்பாடு பண்ணிட்ட. ஆனா இங்க தம்பிக்கார என் சார்பா ஒரு பிரார்த்தனை பண்ணாரு, அவருக்கு நல்ல ஒரு பணத்தை நீ கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னாரு. இத படிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே பங்களா விட்டு அப்படி பாட்டு நோட்ட விடுறப்போ அந்த கடிதம் கொடுத்த அந்த மனிதருடைய புகைப்படத்தை பார்த்தோன்னே அங்க மேல ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை பார்த்தோன்னே ஐயா ஐயா இவருதாங்கய்யா நீங்க கடிதத்தை கொடுத்தாரு அப்படின்னு அந்த முதலாளிட்ட சொல்றாரு.
அதுங்க பார்த்தா தோற்றம் மறைவுன்னு இருக்குது. ஐயா இவர் தாங்க எனக்கு கடிதம் கொடுத்தாரு அப்படின்னு ஆச்சரியமா அந்த பிச்சைக்காரன் பார்க்கறான். ஒண்ணு அவர் கண்ணு நீர் வடிய ஒரு 10,000 ரூபாய் காசு எடுத்து கையை கொடுத்துட்டு, ரொம்ப நன்றிப்பா, நான் செய்ய தவறின காரியத்தை நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மிகச்சிறந்த ஒரு கடன்ல ஒண்ணு நீத்தார் கடன் சொல்லுவாங்க. நம்ம இறந்த முன்னோர்களுடைய சில நாட்கள் சொல்றோம், சில நாள் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவைனாச்சும் அவங்களை நினைச்சு இறைவன்கிட்ட வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திவசம் அது மாதிரிலாம் கொண்டாடுறோம். அது அவங்க முன்னோர்களுக்கு அவ்வளவு நல்லது செய்யும். அதனால என்னைக்குமே நம்ம முன்னோர்கள் வழிபாட்டை நீத்தார் கடனை மட்டும் செலுத்தாம இருந்தவே இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அவங்களுக்காக நம்ம செய்யற நல்ல காரியம் எல்லாமே அவங்களுக்கு இறைவனுடைய திருவடியில சிறப்பா இருக்கிறதுக்கும், அந்த பித்ருலகம்னு ஒண்ணு இல்லை, அதுல சிறப்பா அவங்க இருக்கிறதுக்கும் துணை புரியும். அதனால எப்பொழுதுமே நம்ம முன்னோர்களை மறைந்துடாதீங்க. முன்னோர்களுடைய பல அந்த ஜீன்களுடைய ஒட்டுமொத்த தாத்தாவுடைய தாத்தா இது மாதிரி 21 தலைமுறையுடைய ஜீன்களின் மொத்த உருவம் தான் நம்ம. அதனால அவங்கள மறக்கிறது மூலமா நம்ம உடல்ல இருக்கிற சில ஜீன்களுக்கு நம்ம எதிரா போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜோதி நண்பர் சொல்றாரு, கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதான். என்ன காரணம்னா நம்ம முன்னோர்களுடைய பத்தி நினைக்காம முன்னோர்களை பத்தி இது பண்ணோம்னா அந்த ஜீன் நம்ம உடம்புல இருக்கிறது அதே எதிர்முறைமையா வேலை பார்த்துட்டு அதுதான் கேன்சரா போகுது. அதனால எப்பயுமே முன்னோர்கள் வழிபாடு செஞ்சு சிறப்பான நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி உங்க எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.